காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். காரைக்குடிக்கு புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவர் தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்பட்டு அந்த இப்போது பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அந்த அடிப்படையில் இன்று குறிப்பாக காரைக்குடியில் பிரச்சாரம் செய்வதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காரைக்குடி டவுன் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை தேர்தல் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் தாவேக தலைவர் அவர்களின் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களையும் யாரும் கூடாது, இது குறித்து கடைபிடிக்க ஒரு எக்ஸல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள என தெரிவித்துள்ளாமல் வழக்கம் போல் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பள்ளி மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை முழுவதுமாக தவிர்க்குமாறு என்ற வேண்டுகோளும் விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் தான் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஏராளமான தொண்டர்கள் கொஞ்சம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த 2 சக்கர வாகனம் செல்லக்கூடிய சாவிகளையும் முடிவுகளை காவல்துறை அகற்றி குறிப்பாக அனைவருமே பின்தொடர்ந்து சில விஷயங்களை காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இந்த முறையும் அவர் வாகனத்தை பின்தொடராமல் இருப்பதற்காக காவல்துறை மிக முக்கியமாக அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் காவல்துறை விஜய் அந்த காரைக்குடி சென்று அவருடைய பிரச்சார வாகனத்தில் பிரிந்து வரும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு பின்தொடரும் வாகனங்களை தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இன்று தாவேக தலைவர் காரைக்குடி சொல்வதற்காக நிறுவனத்து கிளம்பியிருக்கிறார். தனலட்சுமி. காரைக்குடியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். காரைக்குடிக்கு புறப்பட்டிருக்கிறார் தவேக தலைவர் விஜய். விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேக தலைவர் தேர்தலை ஒட்டி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு அனுமதி பெறப்பட்டு அந்த இப்போது பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அந்த அடிப்படையில் இன்று குறிப்பாக காரைக்குடியில் பிரச்சாரம் செய்வதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காரைக்குடி டவுன் கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே நண்பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை தேர்தல் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கு. இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்காக தேவையான அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வரும் தாவேக தலைவர் அவர்களின் பிரச்சார வாகனத்தில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட எவ்வித வாகனங்களையும் யாரும் கூடாது, இது குறித்து கடைபிடிக்க ஒரு எக்ஸல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு தேர்தல் ஆணைய விதிகளை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள என தெரிவித்துள்ளாமல் வழக்கம் போல் குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், பள்ளி மாணவிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், உடல்நலம் குன்றியவர்கள் மற்றும் பொதுமக்கள் நேரில் வந்து கலந்து கொள்வதை முழுவதுமாக தவிர்க்குமாறு என்ற வேண்டுகோளும் விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் தான் குறிப்பாக நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஏராளமான தொண்டர்கள் கொஞ்சம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த 2 சக்கர வாகனம் செல்லக்கூடிய சாவிகளையும் முடிவுகளை காவல்துறை அகற்றி குறிப்பாக அனைவருமே பின்தொடர்ந்து சில விஷயங்களை காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. அதே போல இந்த முறையும் அவர் வாகனத்தை பின்தொடராமல் இருப்பதற்காக காவல்துறை மிக முக்கியமாக அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒவ்வொரு பகுதியிலையும் அவர் காவல்துறை விஜய் அந்த காரைக்குடி சென்று அவருடைய பிரச்சார வாகனத்தில் பிரிந்து வரும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் பேரிகார்டு அமைக்கப்பட்டு பின்தொடரும் வாகனங்களை தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அதிக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக இன்று தாவேக தலைவர் காரைக்குடி சொல்வதற்காக நிறுவனத்து கிளம்பியிருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.